இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சாதிக்குமா சரியுமா? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சேலம் மாவட்ட நிர்வாகிகளே கடும் எதிர்ப்பு காட்டி வருவதாக ஒரு ஊடகத்திலே செய்தி வெளியாகி இருக்கிறது. அதன் பின்னணியில் என்ன நடந்தது என்று பார்த்தால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டத்தின் முக்கிய பொறுப்பை அவருடைய மைத்துனர் வெங்கடேஷ் என்பவருக்கு கொடுக்க முடிவு செய்திருப்பதாகவும், அதை தற்பொழுது மாவட்ட செயலாளராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வெங்கடாஜலம் என்பவரும் எடப்பாடி பழனிசாமியின் நிழலாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆத்தூர் இளங்கோவன் என்பவரும் கடுமையாக எதிர்த்து வருவதாக அந்த ஊடகத்திலே செய்தி வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக முன்னேறி இருக்கிறேன், அந்த அளவிற்கு அதிமுகவில் ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவதை கூட வாரிசு அரசியல் என்று கடுமையாக எதிர்த்தார். திமுக வாரிசு அரசியலில் ஊறி திளைத்த கட்சி என்று எடப்பாடி பழனிசாமி பலமுறை பேசியிருக்கிறார். அவரே தன்னுடைய மைத்துனரை அரசியலில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் முக்கிய பொறுப்பை கொடுப்பது நியாயமா என்று அவருக்கு அதிமுகவிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மைத்துனர் வெங்கடேஷ் என்பவர் முக்கிய பொறுப்புக்கு வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிற அதிமுகவை சார்ந்தவர்கள் வைக்கின்ற வாதம் என்னவென்று கேட்டால், சேலம் மாவட்டம் எப்பொழுதும் அதிமுகவின் கோட்டையாக இருந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வராமல் தோற்ற பொழுது கூட சேலம் மாவட்டத்திலே அதிமுக பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. 2021 ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து அதிமுக போட்டியிட்ட பொழுது சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை தவிர மீதி அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி தான் வெற்றி பெற்றது. தென் மாவட்டங்களில் திமுக அதிகமான வெற்றி பெற்றது. ஆனால் சேலம் மாவட்டத்தில் திமுக வெற்றி பெற முடியவில்லை. தற்பொழுது அமைச்சராகி இருக்கின்ற ராஜேந்திரன் மட்டும்தான் சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் சேலம் நகரத்தில் வெற்றி பெற்றார். வேறு எங்கும் திமுக வெற்றி பெற முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சரியான கூட்டணி அமைக்க தவறியதால் நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் அதிமுக மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவருடைய மைத்துனர் வெங்கடேஷ் என்பவரை அரசியலில் முன்னிலைப்படுத்துவது சரியல்ல, மீண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவில் இருக்கின்ற நிர்வாகிகளை அரவணைத்து செல்ல வேண்டும், சரியான கூட்டணியை அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்காது. ஆகவே அவருடைய மைத்துனருக்கு அரசியல் கட்சியில் எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாது என்று சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகளே கடுமையான எதிர்ப்பை காட்டி வருவதாக ஒரு செய்தியை ஒரு ஊடகம் வெளியிட்டு இருக்கிறது. இதை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார்? அவருடைய மைத்துனரை அரசியலில் முன்னிலைப்படுத்த போகிறாரா, அல்லது அவர் கட்சியில் இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் எதிர்ப்புக்கு பணிந்து போக போகிறாரா என்பதை பற்றி எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.